வணக்கம் மக்களே. அருள்மிகு புத்தூர் மாரியம்மன் திருக்கோயில். இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. இந்த அம்மன் எவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இந்த அம்மனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த அம்மன் கோயில் ஒரு பாலத்துக்கு கீழே இருக்குது. ஸோ அந்த பாலம் ஏன் தள்ளி போச்சு, இந்த கோயிலோட சிறப்புகளையும் அந்த பாலம் தள்ளி போனதுக்கான காரணத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ எடுக்க நாங்கள் முறையாக அனுமதி வாங்கியிருக்கோம். அனுமதி வாங்கி தான் படம் எடுத்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் வீடியோ போட அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அவன் மேலான நிலையை அடைகின்றான். ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 8 பாடல் 12-13. உன் மனதில் கவனம் இருப்பதாலேயே 3 நிமிஷம் விட 30 நிமிஷம் எவ்வளோ கேட்குறாங்க. அப்போ செய்யலாம். டேய் போப்பா, டேய் போடா, கொஞ்ச நேரம் பார்த்துங்க. நல்லா இந்த பக்கம் கரெக்டாக இருக்கா சொல்லு. ஓகேவா? ஓகேவா? சிறப்புகளை சொல்லுங்கள் சாமி. நல்லா அம்மன் சக்தி வாய்ந்தது. குழந்தை இல்லாதவங்களுக்கு,
லாரி போனால் கூட இங்கே போட்டு தான் பூஜை நிறுத்தி போட்டு போவோம். ரொம்ப சக்தி வாய்ந்த எல்லாம் இந்த என்ஹெச் ரோடு எடுக்கிறதுக்கு எவ்வளோ தவிச்சிட்டாங்க. டெல்லியிலேருந்து வந்து என்னென்ன பண்ணி நைத்திருந்துட்டு எடுத்து அந்த கோயிலில் வைக்கிறதுக்கு அங்கே கோயில் கட்டினாங்க. முடியல, வர்றவன் தொட முடியல, வந்தாக்கே அவனுக்கு எதனா ஆகிடும், எடுக்கிறன்னு வந்தாவே எதனா ஆகிடும். இது காலகமாக எங்கள் அப்பா பார்த்து எங்கள் தாத்தா பார்த்து நாங்கள் வந்து ஒரு 3ஆவது தலைவர் பார்த்துருக்குறோம். ஓகே. ஆமாம், இது வேறு ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். எது நினச்சிட்டு போகிறாங்களோ அது நடந்துடும். அவங்களே ஒரு ஞாயிற்றுக்கிழமைன்னா ஒரு 10 ஆடு 20 ஆடு வெட்டுவாங்க. எல்லாம் பெங்களூர் வரவங்க இங்கேயே வெட்டி சாப்பிட்டு போவாங்க. கல்யாணம் ஆகலைன்னா வேணின்னு போயிடுறாங்க, குழந்தை இல்லைன்னா வேணின்னு போகிறாங்க. அவங்களா வந்து செய்கிறது தான். நம்ம எதுவும் இங்கே என்ன பழத்தை மற்ற மடியில் வச்சு கொடுப்போம், வேறு என்ன பண்ணுறது இல்லைங்க. சரிங்க சார். அவங்கள மனசாக வேண்டிக்கிறது தான் இது, வேறு ஒன்றும். இந்த ஹைவே இப்போ வேலை நடக்கும்போது வேலை நடக்கிற வரைக்கும் எனக்கு ஒருத்தனுக்கு கண்ணு போயிடுச்சு, ஒருத்தனுக்கு கால் போயிடுச்சு. இது கிளாயை உடச்சவனுக்கு புது மிஷின் எடுத்துன்னு வந்தான்னா கூட ரிப்பேர் ஆகிடும். இங்கே புது மிஷின் எடுத்துன்னு வந்தாலும் ரிப்பேர். ஆமாம். சரிங்க சாமி. ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. நாங்கள் சர்பா பார்ப்போம், மேலே வந்து போவோம். நைட்டில் லாரிக்காரே பார்ப்பாங்க, மேலே படுத்துனுக்கோமா. நாங்கள் கூட்டிகிட்டு நாங்கள்லாம் இருக்கிற வீட்டுக்கு வர்றதில்லை. சரிங்க. நாங்கள் இல்லாத வீட்டுக்கு சவுண்டு இல்லாத இருந்தால் அதே வந்து பார்த்துட்டு படுத்துட்டு போயிடும். நல்லா அம்மங்க வேண்டிக்கிறது தாங்க, வேறு என்ன வேண்டிக்கிட்டாலும் நல்லா நடக்கிறது தான் நடக்குது. ஆமாம். இல்லை இந்த பிரிட்ஜு கட்டும்போது கை கால் வராமலாம் அதுதான் இறந்துட்டாங்க, நல்லா கேள்விப்பட்டோம். கால் போயிடுச்சு, கண்ணு போயிடுச்சு, கை உடஞ்சி போச்சு. இங்கேருந்து எந்த வண்டி எடுத்துன்னு வந்தாலும் இது எடுக்கிறன்னு வந்தால் வண்டி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் இந்த பிரிட்ஜை வந்து தள்ளி ஏதோ ஓப்பன் பண்ணி அவனாலே முடியாத பொருளுக்கு தான் இதை பிரிட்ஜே தள்ளியை கட்டியிருக்கான். ஆமாம், அதுக்காகவே தள்ளி கட்டிக்கிறான். சரிங்க சார். வேறு என்ன நல்ல சிறப்பான கோயில் தான். சரிங்க. ஒரே ஒரு முறை எடுத்துக்கிட்டுங்களா? நன்றி சாமி. நன்றி சாமி. சரி.